ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு வெல்டிங் மிஷின் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. சரிங்களா? ஸோ புதுசாக யாராவது வியூவர்ஸ் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நண்பா, கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் பட்டன் இருக்கும். சரிங்களா? அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பா. நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிட்டே இருக்கும். சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா? ஸோ ஒரு வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், அதான் வந்து வெல்டிங் மிஷினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வெல்டிங் மிஷின் சொல்லுவாங்க நண்பா. என்ன ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நிறையா வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வெல்டிங் கடையெல்லாம் வச்சு அடிப்பீங்க, அந்த மாதிரி ஆர்க் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து வெல்டிங் மிஷின் சொல்லுவாங்க நண்பா. சரிங்களா? ஸோ அந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏசி மிஷின் இருக்குது, டிசி மிஷின் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். வந்து அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து சரியாக வராது, அப்படியே அந்த மெட்டல்ஸ் வந்து கக்குன மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டிசி மிஷினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அக்யூரேட்டாக அடிப்பாங்க நண்பா. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாய்லர்ஸ், பாய்லர்ஸ், ஹை ப்ரெஷர் பம்ப்ஸ், ஹை ப்ரெஷர் ஏரியா அதெல்லாம் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிசி மிஷின் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு மிஷின் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்பா அந்த மிஷின் எல்லா டீட்டெயில்ஸும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ஏசி மிஷின் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? சரி வாங்க நம்ம வந்து அடுத்தது டிசி மிஷின் பார்க்குறோம், ஏசி மிஷின். ஸோ ஏசி மிஷின் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏசி மிஷினில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நான் காயிலெலாம் வரைய எனக்கு தெரியாது நண்பா. சரிங்களா? சும்மா உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து பிரைமரி வைண்டிங். சரிங்களா? ஸோ பிரைமரி வைண்டிங்கில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து இன்புட் கொடுப்பீங்க. இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயங்கரமான ஸ்டெப் டவுனு. சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு 2 ஃபேஸ் இருக்கும், 2 ஃபேஸ் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, நிறைய ஃபேஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? இது வந்து பிரைமரி வைண்டிங். சரிங்களா? இது வந்து என்னென்னா செகண்டரி வைண்டிங். செகண்டரி வைண்டிங் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் செகண்டரி வைண்டிங் அவ்வளோ திக்காக இருக்கும் நண்பா. சரிங்களா? ஏன்னா வந்து அதிகமாக வந்து கரண்ட் கேரிங் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது வந்து அவுட்புட் நமக்கு நார்மலாக வந்து அவுட்புட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த திக்காக போடுறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கரண்ட் நண்பா. அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஹோல்டரு, நம்மளால் வந்து வெல்டிங் மிஷினுக்கு ஒரு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிடுவார். சரிங்களா? ஸோ இது வந்து ஹோல்டரில் எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோல்டரு. அப்புறம் இது வந்து மிஷின் டு பி வெல்டட், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் நண்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது பிரைமரி வோல்டேஜ் நம்ம வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து E1 அப்படின்னு வச்சுக்கலாம் நண்பா. அப்படின்னு E1 வச்சுக்கலாம். இதை வந்து E2 வச்சுக்கலாம். இதோட அவுட்புட்டு E2 வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வர்ற கரண்ட்டை வந்து என்ன பண்ணுங்க I1 வச்சுக்கோங்க. வெல்டிங் ஒரு இது மெல்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உள்ள கரண்ட்டை நம்ம வந்து I2 எடுத்துக்கலாம்பா. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து I1, இது வந்து I2. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 2 கரண்ட் வந்து நமக்கு வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நான் இந்த பிக்ரிக்கெலாம் எடுத்தது நான் நல்லா பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய வந்து இதுதான் வந்து நம்மளோட பேசிக் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன். சரிங்களா? ஸோ ஸ்டெப் டவுனில் இருந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நம்ம ஃபார்முலா பிரகாரம் என்னென்னா E1 டிவைட் பை E2 ஈக்குவல் டு I2 டிவைட் பை I1. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா நண்பா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் வந்து வோல்டேஜ் குறைக்கிறீங்களோ இந்த இடத்துல வந்து என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருப்பாங்க. நம்ம என்னது ஒரு இதோ இது பேர் என்ன பேர்னா ஒரு சென்டரில் வந்து ஒரு பீம் மாதிரி வச்சுருப்பாங்க நண்பா. சரிங்களா? நல்லா பெரிய மெட்டலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலை வச்சு தான் வந்து அவுட்புட் கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது வந்து திருகிறது இருக்கும் மேலே நண்பா, இருக்கு இல்லையா? இது வந்து திருகிறது சும்மா ஒரு திருக்கி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து சுற்றிக்கலாம், மாட்டிக்கலாம், என்னென்னு பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. சரிங்களா? நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நண்பா. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லிடுறேன். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதனால எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வோல்டேஜை குறைக்க என்ன ஆகும், அவுட்புட் கரண்ட் வந்து அதிகமாகும். சரிங்களா? ஸோ அவுட்புட் கரண்ட் வந்து நாமளாக தான் அதிகப்படுத்துகிறோம். நீங்கள் எப்படின்னா ஷார்ட் பண்ணுறீங்க, கரண்ட் அதிகமாகுது, அவ்வளோதான் நண்பா. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இன்னும் நல்லா கீழே ஐ மீன் இந்த திருக்க வந்து கீழே காமிக்கி விட்டீங்க அப்படின்னா வந்து வோல்டேஜ் வந்து குறையும், கரண்ட் வந்து அதிகமாகும். சரிங்களா? மேலே கெடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து
அது வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாகும், கரண்ட் வந்து குறையும். ஸோ இதான் வந்து கான்செப்ட் நண்பா, சரிங்களா. ஸோ இதன் பிரகாரம் தான் வந்து வெல்டிங் மிஷின் வந்து ஒர்க் ஆகுது. மினிமம் பார்த்தீங்கன்னா நான் வரைக்கும் பார்த்துருக்க ஒரு 700 ஆம்ஸ் வெல்டிங் மிஷின் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேபிளாக இருக்கு நண்பா. அதெல்லாம் பெரிய பெரிய பைப் லைன்ஸ் தொடர்ந்து வெல்டிங் அடிக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய ராட்ஸ் 6 mm அந்த மாதிரி 6 mm 8 mm அந்த மாதிரி ராட்ஸ் வந்து அடிக்கும் போது தான் வந்து அந்த வெல்டிங் ராட்ஸ் வந்து இந்த மாதிரி எம்எம்லாம் சொல்லுவாங்க நண்பா, சரிங்களா. ஸோ 2.5லேருந்து 1.1லேருந்து நான் பார்த்துருக்கிறேன். அது 1.5 mmலேருந்து நான் பார்த்துருக்கேன். 2.5 3 4 அப்புறம் வந்து 3.5 அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேட்டிங் ஏற்ற மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்க கான்செப்ட் வரலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் குறைய என்ன கரண்ட் வந்து அதிகமாகும், சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ராடு எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராடு வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து என்ன பண்ணணும், இதை வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து இந்த பிரைமரி வந்து இதோட லிங்க் ஆகலாம், ஃப்ளெக்ஸ் லிங்க் ஆகலாம், அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க இந்த கோர் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க தடுத்துருவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இது வந்து ஃபுல்லாக வந்து ரீச் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பொசிஷனில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து இவ்வளோ தான் ரீச் ஆகும், ஓகேவா. நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் ரீச் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் ரீச் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து இந்தனால எவ்வளோ வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து வெல்டிங் மிஷினோட கண்ட்ரோல் பிரின்சிபல் நண்பா. ஸோ இதை பிரகாரம் தான் ஏசி வெல்டிங் மிஷின் ஒர்க் ஆகுது. ஏசி வெல்டிங் மிஷினுக்கு எதுவுமே தேவை கிடையாது நண்பா, சிம்பிளாக வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அவ்வளோதான் நண்பா, இதான் வந்து ஏசி மிஷினோட கான்செப்ட், சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் டிசி மிஷினை வந்து அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லுவாங்க ரெக்டிஃபயர் மிஷின் சொல்லுவாங்க நண்பா. ஸோ சில மிஷினில் வந்து என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ஸ் இருக்கும், சில மிஷினில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும் நண்பா, ஒரு ஆல்டர்னேட்டர் ஜென்ரேட்டர் இது இருக்கும், அதாவது மோட்டர் இருக்கும், ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி மோட்டர், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் வந்து டிசி ஜென்ரேட்டர் இருக்கும் நண்பா. ஸோ இதர் பிரகாரம் தான் வந்து ஒர்க் ஆகும், சரிங்களா. ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஏசி வெல்டிங் மிஷின் வந்து இந்த பிரின்சிபலில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது நண்பா, சரிங்களா. ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பை, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.